டிஎன்பிசி அப்படி வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கும்போது அந்த வாழ்க்கையோடு சேர்த்து ஒரு பயம் உங்களுக்குள்ள தொத்திக்குது. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. பட் நீங்கள் டிஎன்பிசி வெறும் ஒர்க், அது என்னோட டியூட்டி, அந்த டியூட்டியை நான் கரெக்டாக நேர்மையாக ஹானஸ்ட்டாக டிக்னிட்டியாக செஞ்சு முடிப்பேன் நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்களேன். அப்போ பயம் வராது, ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ டிஎன்பிசியை யாரும் வாழ்க்கையாக பார்க்காதீங்க. நீங்கள் எப்போல்லாம் டிஎன்பிசி அது என் வாழ்க்கை, டிஎன்பிசிலாம் என் வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் போகிறீங்களோ அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும், ஆபத்தை தான் கொடுக்கும். நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டிஎன்பிசி மட்டும் தான் என் வாழ்க்கைன்ற எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. எமோஷனலாக நீங்கள் அதுக்குள்ள அட்டாச் ஆகிறீங்க அப்படிங்கிறதுனால இல்லை இந்த இயரில் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் ஒரு வேலை போகுது அப்படின்னா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. ரொம்ப மனசு உடஞ்சிருவோம், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும் அப்படின்னு இது போல நிறைய விஷயங்கள் நடந்துறதுனால டிஎன்பிசியே ஒரு ஒர்க், அது என்னுடைய டியூட்டிங்கிற அளவுக்கு மட்டும் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்க அந்த பயம் போகும், கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையாக பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தில் சின்னதாக ஒரு கீறல் விழுந்தா கூட உங்கள் மனசை தாங்காது. பட் அதை நீங்கள் உங்கள் வேலையாக பார்த்து பாருங்க, அது என்னுடைய ஒர்க், அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, பட் அதை என்னால் சரி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும்.